BJP is hit back at Vijay over the RSS jibe here. Union Minister says Vijay must learn from the RSS. Mantri Murugan tells Vijay no RSS, then speak on it. Vijay had asserted can't be slave to RSS. Thalapathy versus BJP in the Tamil Nadu war. Clearly snowballing right here. Let's take a listen. மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்கிற நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. இல்ல அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது தானே. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். விஜய் என்ன சொல்றது? விஜய் வந்து திருந்திக்கணும்ன்றான். விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ். அதனால் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செய்யலை. அண்ணா, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பை பற்றி சொன்னேன். நான் ஆர்எஸ்எஸ் பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும், அதில் விஜயும் முதன்மையாக வெளில வந்து கற்றுக்கணும் என்பது தான் என்னுடைய இது. நன்றி அண்ணா. செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு.